ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கங்கணபதயே வரவரதே சர்வ ஐஸ்வர்யம் பிராப்தே பிராப்தய சுஜனமே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஐம் ஜம் கம் க்ர ஹேஸ்வராய சுக்ராய நமஹ. சுக்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன்களை தினந்தோறும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு சுக்ரன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/3/2022 பிலவ ஆண்டு பங்குனி மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:19க்கு, கரணம் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 3:58 வரை. சஷ்டி பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 6:53 வரை. கேட்டை பின்பு மூலம். நாமயோகம் இன்று காலை 8:50 வரை. சித்தி பின்பு வியதிபாதம். கரணம் இன்று அதிகாலை 3:58 வரை. வணிசை பின்பு பிற்பகல் 2:48 வரை. பத்திரை பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் பரணி, கிருத்திகை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. பண்டிகை ஒப்பிலியப்பன் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாள் காலை திருப்பல்லக்கில் பவனி வரும் காட்சி. திருவெள்ளரை ஸ்வேததாத்ரிநாதர் காலை சிம்ம வாகனத்தில் பவனி வரும் காட்சி. சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். வழிபாடு குருமார்களை வழிபட சுபிக்ஷம் உண்டாக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் குருபியோ நமக. இந்த நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் சிறப்பு. மௌன குரு, ஆதிகுரு வழிபாடோடு மற்ற 18 சித்தர்களுடைய வழிபாடு மகான்கள் யோகிகளுடைய தரிசனமும் சிறப்பை ஏற்படுத்தும். ஜீவ சமாதிக்கு சென்று மல்லிகை பூ, வாசனை நிறைந்த திரவியங்கள், நல்ல மனம் மிகுந்த ஊதுபத்தி, தூப தீப ஆராதனைகள் நீங்கள் செய்து ஒரு சில நேரத்தில் அமர்ந்து தியானம் செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும். அதிர்ஷ்டானங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் முந்திரி, திராட்சை, கல்கண்டு சிறிது நிவேதனமாக வைத்து வழிபட குருவினுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். இந்த நாளில் குரு பகவானுக்குண்டான, அதாவது குருமார்களுக்குண்டான மந்திரங்களை காலையில் ஜபித்தால், அதிலும் பிரம்ம முகூர்த்த நேரமான 3:30 முதல் 3:40க்குள்ளாக அதீத சக்தி, பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் வெளிப்படக்கூடிய நேரம். தினம்தோறும் இந்த ஆற்றலானது இருக்கிறது. அவற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக குருவினுடைய அனுகிரகம் பெற வேண்டி நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. குறிப்பாக காலை 3:30 முதல் 3:40க்குள்ளாக வந்த 10 நிமிட நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசியின்படி நவகிரகங்களின் நிலை எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபடக்கூடிய விஷயமானது, அதிலும் குருமார்களை வழிபடும் பொழுது சகல விதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். மாம சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஆபத்தோ நாசய நாசய சம்பதோ பிராபய பிராபய சக குடும்பம் வர்த்தய வர்தய அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துப்யம் நமஹ. இந்த மந்திரத்தை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கால்நடை வாங்க நல்ல நாள். ஆபரணங்களை அழித்து செய்ய உகந்த நாள். ஆயுத பயிற்சி தொடங்க சிறந்த நாள். லக்ன நேரம் காலை 7:28 முதல் 9:11 வரை மேஷ லக்னம். 9:12 முதல் 11:13 வரை ரிஷப லக்னம். காலை 11:14 முதல் மதியம் 1:24 வரை மிதுன லக்னம். 1:25 முதல் பிற்பகல் 3:34 வரை கடக லக்னம். 3:35 முதல் மாலை 5:37 வரை சிம்ம லக்னம். 5:38 முதல் இரவு 7:38 வரை கன்னி லக்னம். 7:39 முதல் இரவு 9:45 வரை துலாம் லக்னம். 9:46 முதல் 11:57 வரை விருச்சக லக்னம். 11:58 முதல் நள்ளிரவு 2:04 வரை தனுசு லக்னம். 2:05 முதல் அதிகாலை 3:57 வரை மகர லக்னம். 3:58 முதல் காலை 5:39 வரை கும்ப லக்னம். 5:40 முதல் காலை 7:23 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் ஹோரைகள் அறிந்து செயல்படுங்கள், நன்மைகள் உண்டு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு.
அந்த வாக்கிற்கிணங்க உங்களுடைய முக்கியமான வேலைகள், சுப காரியங்கள், தொழில், வியாபாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அனைத்தையுமே கிரக ஓரைகளின் காலத்தை அறிந்து செய்ய வேண்டும். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதமான உங்களுடைய ராசிப்படி சுப ஹோரைகள் இருக்கிறது. அவற்றையும் நீங்கள் இன்றைய ராசி பலன்களில் அன்றாடம் தெரிந்து கொள்ளலாம். மேஷம் முதல் மீனம் வரை. இந்த நாள் வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான கிரக ஓரைகளின் சுபகாலம் காலை 6 முதல் 7 மணி வரை குரு ஹோரை, 7 முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை சூரிய ஹோரை, 9 முதல் 10 மணி வரை சுக்கிர ஹோரை, 10 முதல் 11 மணி வரை புதன் ஹோரை, 11 முதல் மதியம் 12 மணி வரை சந்திர ஹோரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை சனி ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை குரு ஹோரை, 2 முதல் பிற்பகல் 3 மணி வரை செவ்வாய் ஹோரை, 3 முதல் மாலை 4 மணி வரை சூரிய ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை சுக்கிர ஹோரை, 5 முதல் மாலை 6 மணி வரை புதன் ஹோரை. ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கும் நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். நெய் தீபங்கள் ஏற்றி வர குருவினுடைய அனுக்கிரக பார்வை உங்களுக்கு பூரணமாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று தொடங்கக்கூடிய அனைத்து வேலைகளும் திருப்திகரமாகவும் எண்ணிய விதத்தில் நன்றாக நடக்க வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து போக வேண்டியது அவசியம். வாக்குவாதங்களிலோ சண்டை சச்சரவுகளிலோ ஈடுபட வேண்டாம். மனதில் சற்று குழப்பங்கள் இருக்கலாம். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் ஒரு சில நேரங்கள் இப்படி பிரதிபலிக்கக்கூடும். ஆக மனநிலையில் உங்களுக்கு ஏற்றம் பெறுவதற்கு தியானம், யோக பயிற்சிகளில் ஈடுபடுவது அவசியங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு தெளிவு உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிறருடைய செயல்களில் தலையிட வேண்டாம். கருத்துக்களை பகிரவும் வேண்டாம். குடும்பத்தில் நடக்கக்கூடிய அன்றாட விஷயங்களை பற்றி நண்பர்களிடமோ உறவுகளிடமோ வெளிப்படுத்தாதீர்கள். அது உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை ஒரு சில நேரங்களில் உருவாக்கிவிடும். தொழில் செய்யக்கூடிய இடங்களில் புரிதல் என்பது அதிகரிக்க வேண்டும். கூட்டாளிகளோடு இருந்த பழைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். எவ்வளவுதான் இன்றைய நாள் நீங்கள் முயற்சி செய்தாலும் அதில் ஏதோ ஒரு விதமான தடை, தாமதங்கள், வரக்கூடிய பணம் வராமல், உங்களுடைய தேவைகள் நிறைவேறாமல் ஒரு சில சங்கடங்களுக்கு ஆளாக நேரிடலாம். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மேஷராசி அன்பர்களே, மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு பேசுவது நல்லது. மற்றவர்களுடைய விஷயங்களில் அதிகமாக தலையிடாதீர்கள். அதே போல யாரை பற்றியும் எந்த ஒரு விமர்சனங்களையும் செய்யாமல் இருப்பதும், பிறருடைய விஷயத்தில் பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. குறிப்பாக பணம் சம்பந்தமான செயல்பாடுகளில் விலகியே இருங்கள். இந்த நாள் வியாபார விஷயமாக ஒப்பந்தங்கள் செய்வது, பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுவது, பணத்தை முதலீடு செய்வது, கொள்முதல் பெறுவது, இது போன்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். முக்கியமாக பணத்தை கையாளக்கூடிய துறையில் பணிபுரிபவர்கள், வங்கி மேலாளர்கள், வங்கி காசாளர்கள், அரசாங்க துறையில் பணிபுரிபவர்கள், மத்திய அரசாங்கத்திலும் சரி மாநில அரசிலும் பணிபுரியக்கூடிய மேஷராசி அன்பர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நாள் தலைமை அதிகாரிகளோடு எந்த விதமான வாக்கு, வம்பு இது போன்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். பொறுமையான குணம்தான் இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு எப்பொழுதும் நல்லது. ஆக சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுதல் வேண்டும். மாணவர்களை படிப்பு நிலைப்பாடுகளில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பதும் கவனமாக படிப்பது நல்லது. தேவையற்ற வீண் சிந்தனைகள் அவ்வப்போது எழலாங்க. மந்தமான தன்மை இருக்கும். படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தாலும் படிக்க முடியாதபடிக்கு நேரத்தை அதிகமாக செலவழிப்பீர்கள். கேளிக்கை, விளையாட்டு போன்ற விஷயங்களில் மட்டுமே மனம் அதிகரிக்கும். ஆக இவற்றை தவிர்த்து உங்களுடைய காரியங்கள் என்ன, படிப்பு என்ன என்பதை பற்றிய ஒரு ஆராய்ந்து நீங்கள் செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தினத்தில் குருமார்கள் வழிபாடு மிகவும் அவசியம். அதிலும் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிக மிக சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாற்றி, கொண்டை கடலை மாலை சாற்றி தூப தீப வழிபாடு செய்வதும், மற்றவர்களுக்கு சுண்டல் செய்து நிவேதனம் செய்ய குரு பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பூரணமாக பெறுவீர்கள். அதே போல குரு, மகான்கள், சித்தர்கள், யோகிகள், குருவினுடைய அதிஷ்டானங்கள் இந்த இடத்திற்கெல்லாம் சென்று குருவை வணங்கி நீங்கள் சித்தர்கள் ஜீவ சமாதிகளுக்கும் செல்லலாம். மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கி தருங்க. முடிந்த வரையில் மௌனமாக அந்த இடத்தில் அரை மணி நேரம் அமர்ந்து தியான நிலையில் ஈடுபட்டாலே போதும். உங்களுடைய தேவைகள் யாவும் சித்தர் பெருமான்களுடைய அருளாலும் குருவருளாலும் பரிபூரணமாக நடக்கும். உங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று தியானத்தை மேற்கொள்ளுங்கள். அமைதியை கடைபிடியுங்கள். குடும்பத்திலும் சரி வெளியிடங்களிலும் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்க கூடிய நிலை உருவாகலாம். வீண் வாக்குவாதங்கள்,
உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளிடம் பேசாமல் இருப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களிடமும் கூட விட்டு கொடுத்து செல்லுங்கள். புதிய முடிவுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளி வட்டாரங்கள்ல பொறுமையை கடைபிடிக்கணுங்க. சந்திராஷ்டமம் தினம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் தான் இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. ஆனால் நவ கிரக வழிபாடு செய்தால் நவ கிரகங்களுடைய அருளை பூரணமாக நீங்கள் பெற முடியும். சந்திர பகவானுக்குண்டான பூஜை வழிபாடு முறைகள் செய்வதும், சந்திர பகவானுக்குண்டான நெல் தானியம், அதாவது பச்சரிசி நெல் கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். பிறருக்கு அன்னதானம் செய்தாலும் மனக்குழப்பங்களில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். இந்த நாளில் தெய்வ வழிபாடு செய்வதும், குரு பகவானுக்குண்டான நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குருவிற்கு வழிபாடு செய்வது நல்லது. முடிந்த வரையில் மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாற்றி வழிபடுங்கள். நன்மைகள் உண்டாகும். குறிப்பாக சிந்தித்து செயல்பட்டால் எதிர்காலம் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையுங்க. குடும்ப நபர்களிடம், பிள்ளைகளிடமோ அல்லது உங்கள் துணைவரிடமோ பேசும் பொழுது விட்டு கொடுத்து செல்லுங்கள். கோப உணர்ச்சிகள் அதிகமாக இருந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்ட உங்களுடைய வேலைகளில் மட்டுமே ஈடுபடுங்கள். உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் நடந்தாலும் கூட மன்னித்து போகக்கூடிய போக்கை கடைபிடிக்க வேண்டும். மேஷராசி அன்பர்களே, உயர் பதவிகளிலேயே பெரும்பாலும் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். தலைமை பண்பு, அரசு துறையில் பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து அதிகரிக்குங்க. இந்த தினத்தில் நீங்கள் பிறருடைய குணங்களுக்கு ஏற்றாற் போல் நடந்து கொண்டால் அருமை. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகளை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். சந்திராஷ்டம தினம் இருப்பதால் பயப்பட வேண்டாம். மிகப்பெரிய அளவில் எந்த பாதிப்புகளும் காணப்படாது. இருந்தாலும் மனதளவில் நிம்மதி பெறுவதற்கு தியானம், யோக பயிற்சிகள் செய்தால் ஓரளவிற்கு உங்களுக்கு எந்த தாக்கமும் இருக்காது. குறிப்பாக மூச்சு பயிற்சி செய்து நன்றாக தண்ணீர் குடித்து வாருங்கள். நல்ல நிலை இருக்கும். உங்களுடைய ரத்தத்தில் ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும். முடிந்த வரையில் சத்தான ஆகாரங்களை சாப்பிடுங்கள். மனோகாரகனான சந்திர பகவானுடைய அருள் வேண்டி காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன், இந்த 4 கிரக ஹோரைகள் சுப பலனை எப்பொழுதும் உண்டு பண்ணுங்க. ஆனால் சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த சுப ஹோரைகளினுடைய கிரகங்க அமைப்புகளை தெரிந்து கொண்டு செயல்பட்டாலே போதும். புதுவிதமான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். பழைய செயல்களை மட்டும் எப்பொழுது போல் செய்து கொண்டே இருங்கள். அந்த வேலைகளில் எந்த இடர்பாடுகளும் காணப்படாது. செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகளில் சொத்து, சுப நிகழ்ச்சிகள், அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. சந்திர ஓரையில் மாணவர்கள் கல்வி தொடர்பாக படிப்பதும் துவங்குவதும் எப்பொழுதும் ஏற்றது. புதன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு சுபத்தை உண்டு பண்ணும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். பரணி நட்சத்திரக்காரர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, பொறுமை வேண்டும். ஆன்மீக எண்ணமும் இறை வழிபாடு செய்தாலே போதும். ஓரளவிற்கு மன தெளிவு உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நீங்கள் தொடங்கக்கூடிய வேலைகள் யாவும் திருப்திகரமாகவும் நல்ல விதமாக நடக்க வேண்டிய இறைவனை மனதார பிரார்த்திக்கிறோம். இந்த நாள் மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு பொருட்களை வாங்குவதில் உங்களுக்கும் குடும்ப நபர்களுக்கும் அதீத மகிழ்ச்சி உண்டாக்குங்க. விரும்பின விஷயங்களை செய்யறதுக்குண்டான கால சூழல், தன லாபம், வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலைகளையும் சாதித்து விட முடியும் என்கிற நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உயர்ந்த எண்ணங்களை அதிகரிக்கும். எல்லா செயல்களையுமே சரியான நேரத்தில் சரியான காலத்தில் செய்து முடிப்பதால் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயருங்க. தொழில் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தன லாபத்தை அதிகரிக்கக்கூடும். வருமானம் பெருக்கக்கூடிய விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். குடும்ப நலனையும் அவ்வப்போது சரி செய்து கொண்டே வருவீர்கள். வீட்டிற்கு தேவையான சில பொருட்கள், அதாவது பெரியவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய நிலை உண்டு. கூடுமான வரையில் மின்னணு சாதனங்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குங்க. குழந்தைகளை வசதி வாய்ப்பாக வளர்த்து வருவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். அவர்கள் எந்த விதத்திலும் துன்பப்படக்கூடாது என்பதுதான் உங்களுடைய குறிக்கோள், லட்சியம் அனைத்துமே. ஆக குழந்தைகளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு உண்டு. ஆகவே சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். பிள்ளைகள் விரும்பிய விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குங்க. தம்பதிகளிடையே ஒற்றுமை உணர்வு அதிகமாகவே இருக்கலாம். எண்ணிய காரியத்தை சரியான விதத்தில் முடித்து பாராட்டுதல்கள் பெறுவீர்கள். உத்தியோக நிமித்தமாக வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். மிகப்பெரிய ஒரு பொறுப்பை ஏற்று நடத்த வேண்டிய நிலை இருக்கும். நிர்வாக திறமை கொண்டவர்களாகவும் எப்படியாவது வேலைகளை சரியான நேரத்தில் முடித்தே கொடுக்க வேண்டும் என்கிற பொறுப்பு உங்களுக்கு கூடுதலாக இருக்கலாம். நல்ல எண்ணமும் கருத்துக்களும் உதயமாக்கும் கருணை உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள் ரிஷபராசி அன்பர்களே.
கணவனுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் மனைவியும் மனைவியினுடைய தேவைகளை அறிந்து கொண்டு கணவனும் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நாள் குடும்ப நபர்களுடைய ஆதரவும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எப்பொழுதும் நல்லதொரு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. கவலைகள்லாம் விலகி புத்துணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சந்தோஷம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. வருமானம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் கைகூடி வரலாம். கடுமையான ஒரு உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். சமூக சிந்தனை உள்ளவர்களாக இருப்பீர்கள். எல்லா விஷயத்தையும் அநேகமாக அறிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. தேவை இருந்தாலும் தேவை இல்லை என்றாலும் ஒரு சில விஷயங்களை அவற்றை படித்து தெரிந்து கொள்வீர்கள் அல்லது கேட்டு தெரிந்து கொள்வீர்கள். நல்லதொரு ஞானத்தை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். தெய்வீக வழிபாட்டின் மீது நம்பிக்கை அதிகமாகவே இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக சிந்தித்து செயல்படுவதால் லாபகரமான போக்கே காணப்படலாம். சமூக வேலைகளில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு மட்டுமல்லாது மற்றவர்களையும் சேர்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. துணிவு நிறைந்த நாளாக இருக்கும். தைரியத்திற்கு பஞ்சம் இருக்காது. எதை ஒன்றையுமே சமாளித்து விடலாம் என்கிற மன துணிவு கூடுதலாக காணப்படும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ஏற்றம் பெறக்கூடிய நிலையும் மனநிலையில் நல்ல சந்தோஷமும் உற்சாகமும் தன்னம்பிக்கை நிறைந்தவராக இருப்பீங்க. புதுவிதமான நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். பேச்சு திறமை நன்றாக இருக்கும். கலை தொடர்பான பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். விலை உயர்ந்த பொருளாக இருக்கட்டும், அவை மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் அவற்றை வாங்கியே தீர வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டு. அதே போல் வெளிநாட்டு பொருட்கள் மீது ஆசை அதிகமாகவே இருக்குங்க. புதுமையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் கலைகளுக்கு அதிபதி, ஆடம்பரம், சுக போக வாசி ஆக அவருடைய ராசியின் பிரதிபலிப்பு உங்களுடைய செயல்பாடுகளும் அப்படியே இருக்கும். ஆக எதை ஒன்றையுமே நன்றாக அனுபவிக்க வேண்டும், பொக்கிஷத்தோடு வாழ வேண்டும், மிகப்பெரிய அளவில் நன்றாக வசதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோட வேலைகளிலும் ஈடுபடுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தொழில் வியாபார விஷயங்கள்ல ஏற்றம் பெறுவீர்கள். புதுமையான விஷயங்கள் செய்து சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் அப்படியே நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே போல உங்கள் பிள்ளைகளையும் வளர்ப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். சகல ஒரு முன்னேற்றகரமான அமைப்புகள் உண்டு. புதுமையான விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள். இந்த நாள் வேலை வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. எழுத்தாளர்களுக்கும் சரி, மேடை பேச்சாளர்களுக்கு பேச்சு ரீதியாக வெளியிடங்களில் மற்றவர்களுக்கு சினிமா துறையில் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடியவர்கள், மேடை பேச்சாளர்கள், தொழில் ரீதியாக செயல்படுபவர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு மேன்மைகள் உண்டு. பேசிய காரியத்தை சாதித்து முடிவீர்கள். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு. மன நிம்மதியும் சந்தோஷமும் குடும்பத்தில் குதூகலமும் பிள்ளைகளால் நல்ல மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இருக்கிறது. இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை உண்டு பண்ணுங்க. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். சுக்கிர ஓரையில் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டால் மிகவும் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். வெகு சீக்கிரமாக உடல் நலம் தேரும். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வரவு மேம்படும். சேமிக்கவும் அதிகரிக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, குரு பகவானுடைய அனுக்கிரகம் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்கி வருவது மிகவும் சிறப்பு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை நெருக்கம் அதிகரிக்கும். வியாழக்கிழமை தினத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு மிகவும் விசேஷம். அவல் பால் வைத்து நிவேதனம் செய்ய ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய அனுக்கிரகமும் கிருபா கடாட்சம் கிடைக்கும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த நாளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் யாவும் சரியாக திட்டமிட்டபடி எண்ணிய காரியத்தில் நல்லதொரு புகழும் பேரும் லாபமும் அதிகமாக கிடைக்க வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் ஏற்படலாங்க. எப்பொழுதும் போல் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானமாக செயல்பட வேண்டும். இந்த தினத்தில் இறைவனுடைய அனுக்கிரகம் வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். முக்கியமான விஷயங்களில் தவிர்ப்பது நல்லது. பேச்சுவார்த்தைகள் செய்ய வேண்டாம். உடல் சம்பந்தமாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது நல்லது. முடிந்த வரையில் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்தாலும் அவை வேறு விதமாக மாறிவிடலாம். மனதில் புதுவிதமான நம்பிக்கை அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களை தெய்வ வழிபாடு மூலம் மட்டுமே மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் அமைதி போக்கை கடைபிடிக்க வேண்டும். சூழ்நிலைகளை உணர்ந்து பேசுதல் நல்லது. உங்களுக்கு ஓரளவிற்கு பல விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் கூட மற்றவர்கள் கேட்டால் ஒழிய எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். உங்களுடைய கருத்து சபைதனில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு சில நேரங்களில்
புறம் தள்ளுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக சபை தொடர்பான நிலைப்பாடுகளில் உங்களுக்கு நல்லதொரு கௌரவமும் நல்லதொரு மேன்மையும் கிடைப்பதற்கு பொறுமை குணம்தான் அவசியம். யாரை பற்றியும் எந்த விஷயத்திலும் குற்றம் குறைகளோ அல்லது தேவையற்ற வீண் வாக்குவாதங்களோ செய்ய வேண்டாம். அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படியே விட்டுவிடுவது நல்லது. பிரபலமானவர்களுடைய ஆதரவின் காரணமாக வியாபாரங்கள்ல முன்னேற்றங்கள் அதிகரிக்கலாம். விளம்பரம் தொடர்பான விஷயங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். மக்களை கவரக்கூடிய விதமாக பொருட்களினுடைய விற்பனை அமோகமாக இருப்பதற்கு ஒரு சில விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். அதிலும் பிரபலமானவர்கள் எனும் பொழுது உங்களுக்கு விற்பனை நன்றாக இருக்கும். அவர்களுடைய நல்ல ஆதரவும் கிடைப்பதில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக காணப்படலாங்க. புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் செலிபிரிட்டிஸ் போன்ற நபர்களை அழைத்து வந்து தொழில் தொடங்குவதாலும் நல்ல மேன்மைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலக ரீதியாக உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களுடைய ஒத்துழைப்பு பூரணமாக கிடைக்கக்கூடும். மிதுன ராசி அன்பர்களே, யாராவது ஒருவர் உங்களுக்கு கை கொடுத்து உதவி செய்வார்கள். வியாபாரம் நன்றாக இருப்பதற்கு குரு பகவானுக்குண்டான அர்ச்சனை, அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்வது நல்லது. முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் உண்டு. எண்ணிய காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடப்பதற்கும் இறை வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும். சித்தர் வழிபாடு செய்வது மிகவுமே சிறப்பு. முருகப்பெருமான் வழிபாடு செய்து வாருங்கள். அற்புதமான பலன்களை இன்றைய தினம் நீங்கள் பெற முடியும். உறவுகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க. பலருடைய உதவிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். பெண்களுக்கு பார்க்கும் பொழுது அதிகமாக போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள். எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்றாற் போல் வசப்படுத்திக் கொள்வீர்கள். புத்தி கூர்மை, சாதுரியம், யாரிடம் எப்படி பேச வேண்டும், எந்த அளவில் பழக வேண்டும் என்கிற அனைத்தையும் உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆக புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாகவே இருக்கிறது. அவ்வப்போது மனநிலையில் சஞ்சலங்கள் வந்து மறையலாங்க. மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்வதும் யோக பயிற்சிகளில் ஈடுபடுங்கள், நன்மைகள் உண்டாகும். உங்கள் தாய் தந்தையருடைய உடல்நிலை ஆரோக்கியத்துடன் காணப்படுங்க. மக்கள் பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க கூடுங்க. உறவினர்களுடைய செயல்பாடுகளும் சரி, அவர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய மங்களகரமான நிகழ்ச்சிகள் உங்களை கவரக்கூடிய வகையில் இருக்கும். மதிப்பு மரியாதை உயரும். மிதுன ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குங்க. அவ்வப்போது உடல்நிலையில் சில பரிசோதனைகள் செய்து கொள்வது நல்லது. இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு தியானமும் யோக பயிற்சிகளும் வெகு உதவியாகவே இருக்கும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பின் மீதான நம்பிக்கையை அதிகரித்துக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடையவராகவும் பல நிலைகள்ல மோட்டிவேஷன், அதாவது தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்திகளை படிக்கிறதுனால உங்களுக்குள் வேகம் அதிகரிக்கும். எந்த சூழ்நிலையும் சமாளித்துக் கொள்வீர்கள். அதுதான் உங்களுடைய பலமாகவே இருக்குங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டாதீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடப்பதற்கு பெரியவர்களுடைய அருளாசி மிக மிக முக்கியம். ஆசி பெற்று வேலைகளில் ஈடுபடுங்கள். இந்த நாள் வியாழக்கிழமை தினத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றுவதும் அல்லது முல்லை பூவினால் அர்ச்சனை செய்து வழிபட குரு பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக நீங்கள் பெற முடியும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி தருங்க. புதன் ஓரையில முயற்சிகள், கல்வி, வீடு கட்ட, தொழில் சார்ந்த நிலம் சம்பந்தமான விஷயத்திற்கு ஏற்றது. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகளை துவங்கலாம். அற்புதமான பலன் உண்டாகும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரேஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும், அவசரப்பட வேண்டாம். வாகன பயண நேரங்களிலும் கூட மாணவர்களும் மற்றவர்களும் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கடகராசி அன்பர்களே வணக்கம். உங்களுடைய ராசிக்கான பலாபலன்கள் என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நீங்கள் துவங்கக்கூடிய எல்லா காரியங்களும் சிறப்பாகவும் மன நிம்மதியுடனும் எல்லா விதமான சௌபாக்கியமும் பெற்று நன்றாக வாழ வேண்டும் என மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் உடன் பிறந்தவங்க சில அலைச்சல்கள் ஏற்படலாங்க. சகோதர சகோதரிகளுடைய கல்வி தொடர்பாகவும் அல்லது அவர்களுடைய திருமணம் தொடர்பான விஷயங்கள், வேலை வாய்ப்புக்காக கூட நீங்கள் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய நிலை உருவாக்கலாம். வெளியூர்களுக்கு சென்று வருவீர்கள். அவர்களுடைய கல்வி சம்பந்தமாகவும் புதுமையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். இந்த தினத்தில் குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருந்தாலும் அவர்களால் ஒரு சில சங்கடங்கள் உண்டாகலாம். எதையுமே வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டீர்கள். மனதிலேயே வைத்திருந்து எல்லா காரியத்தையும் மிக திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் நீங்கள். ஆக கடகராசி என்பர்களே, தைரியமும் துணிவுக்கும் பஞ்சம் இருக்காது. எல்லா வேலைகளையும் திறமையுடன் செயல்படுத்துவீங்க. சாதிப்போம் என்கிற லட்சிய நோக்கோடு செயல்படக்கூடிய காரணத்தினால் அனைத்துமே உங்களுக்கு வசமாகுங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டி பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத்
பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக எனும் மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே அறுபடை முருகனுக்குண்டான ஸ்லோகங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் புத்திரகாரகன், குரு பகவான், குருவுக்கு அதிபதி ஆக எல்லா விதமான ஸ்தானங்களையும் பெற்றவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆக திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதார நினைத்து வீட்டில் இருந்தபடியே திருநீறு அணிந்து திருப்புகழ் படிப்பதும், முருக பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், அதே போல வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் அது தொடர்பான கவசங்களை படிப்பதும், தேவார திருப்பதிகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். வீட்டில் பஜனை பாடல்கள் பாடுவதும் படிப்பதும் நல்லது. திருப்புகழ் பாடுவதால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் உண்டாகும். ஆக முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். குரு காரகண்ணன், புத்திர காரகன் என்று அழைக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபட்டாலே போதும், உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் மூலம் மென்மையான சூழ்நிலைகள் ஏற்படலாம். கடினமான உழைப்பாளிகளாக இருப்பீங்க. எதை ஒன்றையுமே நன்றாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆக வரவேண்டிய பணத்தை வைத்து எப்படி இரட்டிப்பாக்குவது என்கிற சிந்தனைகளிலேயே காணப்படுவீங்க. பிள்ளைகளுடைய எண்ணங்கள், குணங்கள், அவர்கள் விரும்பிய விஷயங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஒரு சிலர் குழந்தைகளுடைய தேவைகளை மிகவுமே சர்ப்ரைஸோடு செய்து காட்டக்கூடிய நிலை உண்டு. பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்க தயாராக இருங்கள். செயல்பாடுகளில் எளிமையாக இருக்குங்க. கடினமான வேலைகளை கூட மிக எளிதாக முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் காணாமல் போய்விடலாம். ஆக இந்த தினத்தில் முருகர் வழிபாடு செய்வதோடு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதும், விநாயக பெருமானை வணங்கி வந்தாலே உங்களுக்கு சுப பலன் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, முதலீடு செய்த பணத்திலிருந்து மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பங்கு சந்தைகளில் இருந்து வரவேண்டிய பணம், எதிர்பார்த்த பணம் கை கொடுக்கலாம். புதியதொரு வேலைகளை தேடி அலைபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டாகக்கூடும். மனநிலையிலும் உடல் ரீதியாகவும் நல்ல தைரியத்துடன் காணப்படுவீர்கள். தன்னிச்சையாக சாதிக்கக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள் நீங்கள். மாணவர்களே, மற்றவர்களை காட்டிலும் உயர்வாக வர வேண்டும் என்கிற தன்னம்பிக்கையும் செயல்பாடுகள் உங்களுடைய வளர்ச்சிக்கு மிகவும் ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்தலாம். உறவுகளிடமிருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் காணாமல் போய்விடலாங்க. சொத்துக்கள் தொடர்பாக நீங்கள் எடுத்த முடிவுகள் சாதகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். இந்த நாள் மாணவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய மன அமைப்பு பூரணமாகவே இருக்கிறது. எந்த ஒரு செயலையுமே நீங்கள் நன்றாக சிந்தித்து முடிவெடுப்பதால் குடும்பத்திலும் சரி, உத்தியோக ரீதியாகவும் நல்ல பலன் உண்டு. இந்த நாள் தெய்வீக வழிபாட்டின் மீது நாட்டம் கொள்ளுங்கள். குரு பகவானுக்குண்டான முல்லை மலர் சாற்றி, மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாற்றி வழிபாடு செய்வதால் குருவினுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும். குரு வாழ்க, குவளையம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க என்று நீங்கள் இந்த குரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிக்க சகல விதமான நல்ல பலன் ஏற்படுங்க. குரு பகவானை முன்னின்று உங்களுடைய எல்லா செயலுக்கும் வித்திடக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி தரும். குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சுக்கிர ஓரையில கல்வி, பூமி சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. வாகனம் தொடர்பான விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரையில் செய்தால் நல்ல பலன் உண்டு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, ஈஸ்ட். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாக பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, வணக்கம். உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் யாவும் சிறப்பாகவும் திருப்திகரமாகவும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த தினத்தில் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய வகையிலேயே இருக்கும். மிகவும் நேர்மையாகவும் சாதிக்கக்கூடிய அமைப்போடு செயல்படுவீர்கள். பெற்ற தாயுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஒருமித்த கருத்து உருவாகும். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். விடுபட்ட சொந்தங்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இதுவரையில் நீங்கள் செய்த செயல்களை விட இனி செய்யக்கூடிய செயல்பாடுகளினுடைய வேகம் அதிகரிக்கும். இதனால் நல்ல ஆதாயமும் லாபகரமான போக்கே காணப்படலாங்க. வருமான உயர்வு பெருக்கக்கூடிய நாள். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி குரு பிரார்த்தனை செய்வது நல்லது. வியாழக்கிழமை தினத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வதோடு கொண்டைக்கடலை மாலை சாற்றி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் பிரசாதமாக நிவேதனம் வழங்கலாம். முல்லை மலர் சாற்றி குரு பகவானுக்குண்டான ஸ்லோகங்களை உச்சரிக்க நன்மைகள் உண்டு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக எனும் மந்திரம் அனைவரும் அறிந்ததே. ஆக மிக எளிமையாக
சொல்லலாம். நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் மௌன குரு ஆதி குருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கும் வழிபாடு செய்தால் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். ஆக குருவினுடைய பார்வை உங்கள் மீது பட்டாலே போதும், குபேர சம்பத்து இருக்கும். குரு பகவான் தான் பொன்னுக்கும் தங்கத்திற்கும் அதிபதி. தங்கம் சேரவில்லையே, தங்கத்தை வாங்க முடியவில்லையே, இது போன்ற ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய பெண்களே ரொம்பவே கவனமாக அறிந்து கொள்ளுங்கள். குரு பகவான் பொன் பொருளுக்குண்டான ஒரு நிலைப்பாடுகளில் இருக்கக்கூடியவர், அவர்தான் அதிபதி. ஆக பொன்னும் பொருளும் பெற வேண்டி பிரார்த்தனைகளை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தொடர்பாக பொன்னகையை சேர்த்து வைக்கக்கூடியவர்கள், சொத்து சேர்க்க விரும்புபவர்கள், பிள்ளைகளுடைய செயலுக்கு ஏற்றாற்போல் ஒரு பரிசாக தங்கத்தை அளிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட குரு பகவானுடைய அனுகிரகம் பெற்றிருந்தாலே போதும், தங்கம் தானாக உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். சாதாரண வேலையில் இருப்பவர்களுக்கு கூட குரு பகவானுடைய பார்வை பட்டால் அமோகமாக நிலை இருக்கும். வருமானம் அவர்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நிறைய ஒரு 1000 கணக்கில் வருமானம் பெருகுவதால் சேமிக்கவும் செய்வார்கள். இந்த தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியான பயணங்கள் நன்மைகள் உண்டாக்கி தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சில நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவீர்கள். குடும்பத்தில் நடக்கக்கூடிய வைபவங்கள், திருமணம் ஏற்பாடு தொடர்பான விஷயங்கள், எல்லா விதமான செயல்களும், பணவரவு தொடர்பான காரியங்கள் யாவும் கைகூடி வரும். குடும்ப நபர்களுடைய ஆதரவினை பூரணமாக பெறுவீர்கள். பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மதிப்பு அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவும் ஆதரவாகவும் காணப்படலாங்க. கணவன் மனைவி இருவருக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். தம்பதிகள் இருவருமே மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த முடக்கங்கள் நீங்கும். புதியதொரு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆர்டர்கள் குவியலாம். இதுவரையில் நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு சில வாய்ப்புகள் வரப்போகிறது. தன லாபம் அதிகரிக்கும். கொடிக்கட்டி பரப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, விடுபட்ட காரியங்களை, இழுபறியாக இருந்த விஷயங்களை கூட செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களிலும், மீடியா துறையில் பணிபுரிபவர்கள், பத்திரிகை துறையாளர்கள், கலைத்துறையில் இருக்க நடிகர் நடிகையர்கள், மற்ற கதாபாத்திரங்கள் ஏற்று நடிக்கக்கூடியவர்கள், இப்படி சினிமா துறையாகட்டும், வெள்ளித்திரை, சின்னத்திரை, அனைத்து விதமான துறைகளில் பணிபுரியக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் பொற்காலமாக இருக்க போகிறது. இதனால் வருமான உயர்வு அதிகரிக்கும். உங்களை நிராகரித்தவர்கள் கூட உங்களுடைய வளர்ச்சியை கண்டு மேலும் நீங்கள் அதிகமான வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்கிற விருப்பத்தோடு உங்களை நாடி வரலாம். ஆக நிராகரிக்கப்பட்ட விஷயங்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் விடுபட்ட வேலைகளை செய்து முடிப்பதாலும் உங்களுடைய செயல்களை நீங்கள் மற்றவர்களுக்கு நிரூபிக்கக்கூடிய நிலை இருக்கும். இதனால் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். சக்தியான ஒரு ஆற்றல் அதிகரிக்கலாங்க. புது வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாகும். புதிய முயற்சிகளை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருங்கள். முயற்சியை மட்டும் கைவிட வேண்டாம். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் உங்களுக்கு தன லாபத்தை பெற்றுத்தரப்போகிறது. சிம்மராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் பெருமைப்படக்கூடிய விதத்திலும் இருக்கும். வெளியே வேலைக்கு செல்லக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு தைரியமும் துணிவும் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். தன்னம்பிக்கை உயர்வாக இருக்கும். உங்களை கண்டாலே மற்றவர்கள் நல்லதொரு மதிப்பு மரியாதை வைத்திருப்பதை நீங்கள் உணரலாம். உங்களுடைய பேச்சுக்கும் செயல்பாடுகளுக்கு ஏற்ற நன்மதிப்பு கண்டிப்பாக உயருங்க. இந்த தினம் ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, குடும்ப உறவில் நல்லதொரு மேன்மை உண்டு. சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகம் உருவாக்கும். விடுபட்ட ஒரு சில காரியத்தை எப்படியாவது இரவும் பகலுமாக இருந்து அந்த தொழில் ரீதியாக வேலைகளை செய்து முடித்து காட்டுவீர்கள். வருமான உயர்வு அதிகரிக்கும். வங்கி தொடர்பான காரியங்கள் கைகூடி வரலாம். மாணவர்களை படிப்பு நிலைப்பாடுகளில் மன மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபட போகிறீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீன யுக்திகளை கையாள்வதால் படிப்பில் நீங்கள் முதல் நபராக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய், இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி தருங்க. சொத்து தொடர்பாக செவ்வாய் ஓரையும், கடனை திருப்பி கொடுக்கக்கூடியவர்கள் செவ்வாய் ஓரையில் கொடுக்கலாம். சூரிய ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, சவுத் வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களை மிகவும் நன்மையான நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னிராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய வேலைகள் அனைத்துமே மிக சிறப்பாகவும் தன்னம்பிக்கையுடனும் காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் என மனதார நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் உத்தியோகம் தொடர்பான வேலைகள் வாய்ப்புகள்லாம் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு தவறி போன சில விஷயங்கள், கிடைக்க வேண்டிய வேலைகள் கூட மீண்டும் கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். அற்புதமாகவே இந்த தினம் தொடங்குகிறது. எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. தைரியமாக உங்களுடைய காரியங்களில் ஈடுபடுங்கள். வெற்றி நிச்சயம்.
உங்களுடைய உழைப்புக்கும் உண்மையான செயலுக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் நிச்சயமாக உயர்வுக்கு வரப்போகிறீர்கள். முழு முயற்சிகளில் ஈடுபட்டு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடும். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் நிறையவே இருக்கிறது. மற்ற நபர்களை விட உங்களுடைய செயல்களில் மட்டுமே ஒரு புதுமையான விஷயங்கள் இருக்கும். நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். புத்தி கூர்மை நன்றாக இருக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தினுடைய அருளாலும் சுப கிரகங்களுடைய பார்வையாலும் உங்களுக்கு சுபிக்ஷம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கிறது. தன லாபத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மிக சிறப்பாகவே இருக்க போகிறது. வீட்டில் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தன்னெழுச்சியும் அதிகரிக்க செய்யும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய அமைப்பும் உறவினர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய நபராக பேசப்பட போகிறீர்கள். உங்களுடைய படிப்பு விஷயமாக வெளியிடங்களுக்கும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய பயண வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும். மாணவர்களே, மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய படிப்பு நிலைப்பாடுகள் மிகவும் உயர்வாக இருக்கும். உயர்ந்த சிந்தனை கொண்டவராக காணப்படுவீங்க. ஆசிரியர்களுக்கு மத்தியில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடியவராக காணப்படுவீர்கள். வீட்டில் பெற்றவர்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பார்கள். ஊக்கம் உற்சாகம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கலாம். புதிய விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடித்து அவற்றை கையாளக்கூடிய அமைப்பும் ஒரு சில செயல்பாடுகளில் வெற்றியும் பெறுவீர்கள். வியாபார ரீதியாக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு பூரணமாக இருக்கிறது. மற்றவர்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய செயல்பாடுகளில் சிந்தனைகள் நன்றாக இருக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து அதையும் சேர்த்து செய்வதால் தன லாபம் பெறுவீர்கள். சக வியாபாரிகளுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி தரப்போகிறது. உங்களோடு பணி செய்யக்கூடிய மற்ற நபர்கள் வேலையாட்களுடைய ஆதரவு கூடுதலாக இருக்கும். விற்பனையை அதிகப்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை கண்டறிந்து செயல்படுத்த போவீர்கள். புதிய நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். பிரபலங்களுடைய முக்கிய பிரமுகர்களுடைய ஆதரவினை பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த சில செயல்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடும். சிக்கல்கள் குறையக்கூடிய நாளாக இருக்கிறது. மன ரீதியாக தெம்பும் தைரியமும் நல்ல துணிச்சல் உள்ளவர்களாக இருப்பீர்கள். நன்றாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் இருப்பதால் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். மிகவும் தைரியத்துடன் காணப்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாள் குரு நாள் என்பதால், அதாவது வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவானை நீங்கள் நன்றாக வணங்கி பிரார்த்தித்துக் கொள்வதும் இறைவனுக்கு தேன் நைவேத்தியம் செய்வதால் சகல மொழிகளையும் கற்றறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உருவாகும். அதிலும் குறிப்பாக ராகு பகவானுக்கு தேனால் அபிஷேகம் செய்தால் மற்ற மொழிகளையும் சகலவிதமான பாடங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு. பேச்சு திறமை நன்றாக இருக்கும். ராகு பகவானே அந்நிய மொழிகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். கன்னிராசி அன்பர்களே, எந்த துறையில் பணிபுரிந்தாலும் சரி, ஊடகத்துறை, பத்திரிகை துறை அல்லது படத்துறையில் இருப்பவர்கள், கலை சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள், டெக்னீஷியன்ஸாக இருப்பவர்கள் அனைவருக்கும் மொழி என்பது மிகவும் அவசியமாக இருக்கும். மொழி அறிந்திருந்தால் உங்களுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் ப்ரமோஷன்ஸ் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக தினந்தோறும் நீங்கள் ராகு பகவானை வணங்கி வருவதும் வாரத்தில் ஒரு நாளாவது தேன் கொண்டு அபிஷேகம் செய்வதால் நல்லதொரு வாக்சித்தி பெறுவீர்கள். பேச்சு சாமர்த்தியம் நன்றாக இருக்கும். உங்களுடைய பேச்சில் வசீகரிப்பு தன்மை இருக்கும். கவரக்கூடிய நிலை இருக்கும். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் பேசி வியாபாரத்தை மிக சரியாக செய்வீர்கள். அதே போல காப்பீடு தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு கூட பேச்சு சாதுரியம் நன்றாகவே இருக்கும். பொதுவாக பொருள் விற்பனை என்றாலே பேசினால் மட்டுமே அந்த பொருளை நன்றாக விற்கவும் முடியும். அதற்கேற்ற வகையில் உங்களுக்கு ஊக்கமும் உற்சாகம் தன்னம்பிக்கை தன் எழுச்சியோடு செயல்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். உங்களை விட்டு விலகி போன சில சொந்தங்கள் கூட மீண்டும் வந்து இணைவார்கள். உங்களை பற்றி புரிந்து கொண்டு மீண்டும் இணையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், இந்த 5 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி தராங்க. சுக்கிர ஓரையில சொத்து தொடர்பாக பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. குரு ஓரையில சுப காரியங்கள் செய்யலாம். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, சவுத். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். ஆஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களே, முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள். பல நிலைகள்ல சிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட ஒரு நல்ல நிலையான ஒரு தெளிவான தீர்வுகள் கிடைக்கக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். துலாம் ராசி அன்பர்களே, வணக்கம். உங்களுடைய ராசிக்கான பலன்களையும் பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் வெற்றியும் நிலையான ஒரு வருமானமும் அதீத தன்னம்பிக்கையும் தன் எழுச்சியும் நிறைந்த நாளாக அமையட்டும் என எண்ணி இறைவனை மனதார பிரார்த்திக்கிறோம். நண்பர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கலாம். இந்த நாள் தொடங்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அற்புதமாகவே இருக்கிறது. ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். தன்னம்பிக்கையோடு சில செயல்களில் ஈடுபடுவீர்கள். இதனால் வெற்றியும் உண்டாகும். எண்ணத்தில் தெளிவு இருக்குங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகள் ஆனாலும் சரி, அதில் வெற்றி வாக்கை சூடுவீர்கள்.
மனநிலையில் தெளிவான சிந்தனைகள் இருக்கும். எந்த வேலைகளை எப்படி செய்தால் நல்ல விதமாக நடக்கும் என்கிற சூக்ஷமங்களை முழுமையாக கற்றறிந்து வைத்திருப்பீர்கள். சாணக்கியனாக செயலாற்றுவீர்கள். ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்தாமல் உங்கள் மனதிலேயே வைத்துக்கொண்டு அவற்றை முடியும் வரையில் வெளிப்படுத்த மாட்டீர்கள். முடிந்த பிறகு மற்றவர்களோடு மிகவும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு உருவாகும். ஆக சாணக்கியன் போல் இருந்து எல்லா செயல்களிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்குங்க. அதிலும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசை, விருப்பம் இவையெல்லாம் கூடுதலாக இருக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். மின்னணு சாதனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமான செயலுக்கு ஏற்ற வகையில செயல்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களை எதிலும் நேர்மையாகவும் நியாயமாகவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நபர்கள். குரு வழிபாடு செய்தால் அனைத்துமே சாத்தியமாகும். உங்களுடைய செயல்களில் ஏற்றம் பெறுவதற்கு குரு வழிபாடு மிக மிக முக்கியம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா என்னும் மந்திரம் உங்களுக்கு நன்றாகவே அறிந்திருக்கக்கூடியதாக இருக்கும். ஆக தெரிந்த மந்திரங்களை தமிழிலும் சொல்லலாம் அல்லது சமஸ்கிருத மொழிகள் தெரிந்திருக்கக்கூடியவர்கள் சமஸ்கிருதத்திலும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கலாம். ஆக மனதை எப்படி தூய்மைப்படுத்தி நீங்கள் சொல்கிறீர்கள் என்பதுதான் முக்கியமே தவிர எந்த மொழியில் சொல்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் தமிழில் தெரிந்த ஒரு மொழிகளிலேயே நீங்கள் இறைவனிடம் மனம் விட்டு ஒரு நிமிடமாவது பேசுங்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய முழு ஆற்றலும் கிடைப்பதற்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரார்த்தனை செய்வதும் தியானங்களில் ஈடுபட்டால் நன்மைகள் உண்டு. அதாவது 3:30 முதல் 3:40க்குள்ளாக இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் உங்கள் உடலிலும் நடக்கும். அவற்றை நீங்கள் அறிந்து கொள்வதற்கும் அதனுடைய ஆகர்ஷண சக்தியை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அதிகாலை பொழுதில் எழுந்து தியானத்தின் மூலமாக அமைதியாக அமர்ந்து உங்களுடைய மூச்சை நன்றாக கவனியுங்கள். எந்த ஒரு சிந்தனைகள் வந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றி நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். நன்றாக மூச்சை உள்ளே இழுத்தும் வெளியே விடுவதுமாக நீங்கள் பிராணாயாமத்தில் ஈடுபட்டு கொண்டே இருங்கள். அந்த 10 நிமிடம் பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் உங்களை காக்கும். 7 வகை சக்கரங்கள் சீராக்கும். பஞ்சபூதங்கள் சீராக இயங்கும். மும்மலங்கள் அகலும். 6 வகை குணங்கள் நீங்கும். 16 செல்வங்கள் பெருகும். 64 கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, பிரபஞ்சத்தினிடம் நீங்கள் பேசுங்கள். உங்களுடைய தேவைகளை கேட்டு பயன்பெறுங்கள். இறைவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர்களாகவும் தயாராகவும் இருங்கள். அதுதான் முக்கியம். இந்த தினத்தில் பிள்ளைகளால் ஆதரவால் உண்டாகும். அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் மூலம் ஆதரவினை பெறப்போகிறீர்கள். சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்கள்ல வெற்றி உண்டாக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் பெறுவதோடு அந்த சொத்துக்களை அபிவிருத்தி செய்வதற்கும் சிந்தனைகள் கூடுதலாக காணப்படலாம். பெற்ற தாய் தந்தையருடைய ஆதரவை பூரணமாக பெறுவீர்கள். அன்பு அதிகரிக்கும். பாசத்தோடு இருப்பீர்கள். வீட்டில் வயதானவர்கள் பெற்றவர்களை எந்த அளவிற்கு கனிவாக நீங்கள் அவர்களை அன்பாக நேசித்து காக்கிறீர்களோ அதே அளவிற்கு உங்களுடைய எதிர்காலத்திலும் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக அமையும். இறைவனுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவதற்கு நீங்கள் முன்கூட்டி செய்ய வேண்டிய விஷயம் வீட்டில் பெற்றோர்களை நல்ல முறையில் பராமரித்து வருவதுதான். அவர்களுடைய மனம் கசங்காதபடிக்கும் மனம் வருத்தப்படும்படியாக பேசாதீர்கள். அவர்களோடு நீங்கள் இணக்கமாக இருந்து பாருங்கள். எடுத்த வேலைகள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலனையை உண்டாக்கி தரும். ஒரு நாளாவது இவற்றை பரிசோதனை செய்து பாருங்கள். நன்மைகள் உண்டு. வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய நிலைகள் உண்டு. பேச்சில் நிதானமும் கவனமுமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் நன்மைகள் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாக்குங்க. இந்த நாள் குடும்ப நபர்களுடைய ஆதரவு, கணவன் மனைவி இடையே ஒற்றுமை, எதிர்காலம் சார்ந்த முக்கிய முடிவுகள் அனைத்துமே சாதகமாகும். வியாபாரம், தொழில் துறையில் முன்னேற்றம் உண்டு. வருமானம் அதிகரிக்கும். சுக போக வாழ்வினை இன்றைய நாள் பெறப்போகிறீர்கள். இன்றைய நாளுக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். இந்த 4 கிரக ஓரைகள் பார்த்து உங்களுடைய அன்றாட வேலைகளில் ஈடுபடுங்கள். சுப பலன் உண்டாக்குங்க. குறிப்பாக சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களை செவ்வாய் ஓரையில் செய்வதும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர ஓரையும், மாணவர்களை கல்வி தொடர்பாகவும் படிக்கலாம். சுக்கிர ஓரையில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஈடுபடுங்கள். நன்மைகள் உண்டாகும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நிலம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். இறை வழிபாடு செய்யுங்கள். அனைத்தும் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு நன்றாக நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். விருச்சிக ராசி அன்பர்களே, வணக்கம். உங்களுடைய ராசிக்கான பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். செயல்களில் வெற்றியும் தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கட்டும் என எண்ணி மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம்.
இந்த நாளில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்குங்க. வருமானத்திற்குண்டான வகையில மிக சிறப்பாக செயலாற்றுவீங்க. எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாகவே இருக்கும். பல முறையில பல வழிகள்ல நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் இன்றைய நாள் கைகூடி வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எதிர்காலத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் முன்னேற்றம் நிறைந்ததாகவே அமையும். இழுபறியாக இருந்த பழைய வேலைகள், கிடப்பில் இருந்த காரியங்களை எடுத்து முன்னெடுத்து செய்வீர்கள். இதனால் ஓரளவிற்கு ஆதாயத்தை பெறக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. வருமான உயர்வுக்காக நீங்கள் செயல்படக்கூடிய விதங்களில் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகலாம். வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு கடுமையான நிலைப்பாடுகளில் முயற்சியும் செய்வீர்கள். சேமிப்பு தொடர்பான செயல்பாடுகளில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. வருமானத்திற்குண்டான வகையில பல நபர்களுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர்கள். மனதில் புதிய கற்பனை திறன் அதிகரிக்கும். சிந்தனைகள் மேம்படலாம். சாதாரண வேலைகள் ஈடுபட்டாலும் கூட அவற்றை மிகவும் நுணுக்கமாகவும் நுண்ணறிவுடனும் செய்வதால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பேசப்படக்கூடிய நபராகவும் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்கள் உண்டாக்கும். மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய செயல்களை மிக பெரிதாக பேசப்படக்கூடிய நிலை உருவாக்குங்க. வியாபார ரீதியாக வேலையாட்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சக வியாபாரிகளுடைய செயல் உங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் உண்டு பண்ண போகிறது. கொள்முதல் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாங்க. வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கும் வியாபார ஸ்தலத்தை மாற்றி அமைப்பதற்கும் நீங்கள் எண்ணுவீர்கள், சிந்திப்பீர்கள். நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை கேட்டு அறியக்கூடிய அமைப்பும் அவர்களுடைய ஆசைகள் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு திறமைகளுக்கு எந்த அளவிலும் குறைவிருக்காது. கற்பனை வளம் நிறைந்தவராகவும் வரைபடம், ஓவியம், கண்ணில் பார்க்கக்கூடியதை அப்படியே கை ரீதியாக செய்யக்கூடியவர்கள். மனதில் நினைத்ததை அப்படியே நீங்கள் வரைபடமாக வெளிப்படுத்துவீர்கள். சிறந்த ஓவியராக வருவதற்கும் பயிற்சி மேற்கொள்ளக்கூடியவர்கள், இசை பயிற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்கள், நடன பயிற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு மேன்மை ஏற்படும். இசை தொடர்பாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, சிந்தனைகள் உங்களுக்கு நன்றாகவும் தெளிவாகவும் காணப்படுவதால் எண்ணிய விஷயங்களில் ஈடுபடலாம். எழுத்தாளர்களுக்கு புதியதொரு தொடர்புகள் உண்டாக்கும். எழுத்துத் துறையில் நீங்கள் மிகப்பெரிய பிரபலங்களாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதுவரையில் உங்களை கண்டு கொள்ளாமல் தவறுதவர்கள், ஒதுக்கியவர்கள், உங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது என்று நினைத்தவர்கள் கூட மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பும் உண்டு. வருமானம் தொடர்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், கைவேலை, கைவினை கலைஞர்கள், அதுபோல உணவு சம்பந்தமான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. வருமானம் திருப்திகரமாக இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கு முதலீடும் செய்வீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவும் பெற்ற தாய் தந்தையர்களால் உங்களுக்கு நல்ல ஆசையும் வழங்கக்கூடிய நிலை உண்டு. குடும்பத்தை தாங்கக்கூடிய தூணாக விருச்சிக ராசி அன்பர்களை நீங்கள் இருப்பீர்கள். பெற்றவர்களை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு தாய் தந்தையருடைய ஆசைகள் பூரணமாக இருக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும். கூட்டாளிகளிடம் நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். நல்ல ஆதரவு ஏற்படலாம். வருமானம் திருப்திகரமாக வரக்கூடிய நிலை இருப்பதால் புது வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பழைய வீட்டை புதுப்பிப்பதற்கு ஏற்ற நாள். வாகனம் தொடர்பான விஷயங்கள், மாற்றம் தொடர்பான நிலைப்பாடுகளில் நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். பொன் பொருள் சேர்க்கை உருவாக்கும். இந்த நாள் திறமையோடு நீங்கள் உங்களுடைய தனித்துவத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். இந்த நாள் மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியவர்களுக்கு எல்லா விதமான விஷயங்கள் கைகூடி வரலாங்க. தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வியாழக்கிழமை தினத்தில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாற்றி கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக மாணவர்களுக்கு இலவசமாக படிப்பினை சொல்லிக் கொடுங்கள். சரஸ்வதி கடாட்சம் உங்களுக்கு பூரணமாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கொள்வதை விட ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக கல்வி பொருட்கள், உபகரணங்களை வழங்குவது சிறப்பு. இந்த நாள் இயலாதவர்களுக்கு செய்து கொடுத்தால் குருவினுடைய அனுகிரக பார்வை உங்களுக்கு இருக்குங்க. ஆக மனநிலையிலும் சரி, உடல் நிலையிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் பார்த்து செய்து பாருங்கள். அனைத்துமே சாதகமாக இருக்கும். ஒப்பந்தங்கள், சுப காரியங்கள், சுப விசேஷங்கள், பேச்சுவார்த்தைகள், பொதுவாக அன்றாடம் நீங்கள் நடக்கக்கூடிய அனைத்து முக்கியமான வேலைகளை ஹோரைகள் பார்த்து செய்வதால் நன்மைகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திரன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணுங்க. குறிப்பாக கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்களை செய்து பாருங்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். நட்சத்திர பலன்களாக பார்க்கும் பொழுது விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களை சேமிப்பு கூடுதலாக காணப்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய மன விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். ஆசைகளை அடையக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த நாளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். செயல்பாடுகள் யாவும் உங்களுக்கு வெற்றியாகவும் தொட்டதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்திக்கிறோம். இந்த நாளில் குடும்ப விவகாரங்கள்ல சற்று அனுசரித்து போவது நல்லது. தேவையில்லாமல் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். எதற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். இன்றைய கால சூழ்நிலையில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில அசௌகரியங்கள், குடும்பத்தில் மற்றவர்களால் வரக்கூடிய சில துன்பங்கள், இதன் காரணமாக மன உளைச்சல்கள் ஏற்படலாம். ஆண்களுக்கு வெளியிடங்களில் உத்தியோக ரீதியாக வெளியிடங்களில் பயணிக்கக்கூடியவர்களுக்கு மன ரீதியாகவும் சற்று சோர்வுகள் உண்டாகும். இதன் காரணமாக குடும்பத்தில் சில சலசலப்புகள் உண்டாகலாம். எதையும் பெரிதுபடுத்தாமல் பொருட்படுத்தாமல் நேரத்தையும் காலத்தையும் உணர்ந்து நவ கிரகங்களினுடைய செயல்பாடுகளை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் அமைதி போக்கோடு இருந்தால் எந்தவிதமான பிரச்சனைகளும் உங்களிடம் நெருங்காது. தனுசு ராசி அன்பர்களே, ஆக முன்கூட்டியே சில விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு இன்றைய ராசி பலன்கள் உங்களுக்கு பேருதவியாகவே இருக்கிறது. ஆக சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு நீங்கள் அமைதி போக்கோடு இருப்பதற்கு முயற்சியும் செய்யுங்கள். வியாபாரம் நிமித்தமான வேலைகள்ல அலைச்சல்கள் ஏற்படலாங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அதிகமாக யாரையும் நம்பி முதலீடு செய்யாதீர்கள். அதிலும் பண விஷயம் எனும் பொழுது சற்று விலகி இருப்பதுதான் இன்றைய காலகட்டத்திற்கு நல்லது. உங்களுடைய ராசியின் படியும் கோல்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது அதிகமாக வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். பிறரை நம்பி எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீர்கள். அது தேவையற்ற வம்பு வழக்குகளில் கொண்டு போய் விட்டுவிடும். கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுப்பதாக இருந்தாலும் கடன் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டிய நாளாகத்தான் இருக்கிறது. பிறருக்கு உதவும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். மற்றவர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நல்ல குணத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எதிராக கூட ஒரு சில நேரங்களில் அமைந்துவிடும். ஆகவே எண்ணிய காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கும் முடிவெடுப்பதற்கு ஏற்ற நாள் அல்ல. உத்தமமான பலன்கள் கிடைக்குமா என்றால் அதில் சந்தேகமே. மத்தியமமான ஒரு சுமாரான நிலைப்பாடுகள் தான் இருக்கிறது. சிந்தித்து செயல்படுங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட இன்னல்கள், ஒரு சில மன பிரச்சனைகள் குறையுங்க. பழைய நினைவுகள், கடந்த கால விஷயத்தின் காரணமாக அடிக்கடி நீங்கள் சிலவற்றை சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் மந்தத்தன்மை ஏற்படலாம். சில பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு தியானம் மிகப்பெரிய ஒரு பேருதவியாக இருக்குங்க. பிரம்ம முகூர்த்தத்தில், அதாவது 3:30 முதல் 3:40க்குள்ளாக இந்த இடைப்பட்ட 10 நிமிட நேரமானது இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியின் மீது அதிகமான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் எழுந்து தியானம் செய்ய பழகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய விஷயங்கள் யாவும் குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் பூரணமாக நிறைவேற வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் இவையெல்லாம் பெருக்க வேண்டும். நன்றாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய மன சார்ந்த பிரச்சனைகள், இன்னல்கள், கஷ்டங்கள், மன உளைச்சல்கள், தேவையற்ற வீண் சிந்தனைகள் அனைத்துமே நீங்கிவிடக்கூடிய ஒரு நிலை உருவாக்கும். இவற்றை நீங்கள் ஆத்மார்த்தமாக உணரவும் முடியும். எந்த தினத்தில் நீங்கள் தியானம் செய்கிறீர்களோ அந்த நாளில் தொடங்கக்கூடிய வேலைகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியும் கைமேல் பலன் உண்டு. சலனம் நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு மேற்கூறியபடி தியானம் செய்தால் நன்மைகள் உண்டு. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். உணவு சம்பந்தமான செயல்பாடுகளில் அக்கறை வேண்டும். விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள். சாத்வீகமான உணவு, அதாவது எளிமையான உணவுகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் மனநிலையும் உடல்நிலையும் சீராக இருக்குங்க. தேவையான ஆகாரங்களை சரியான நேரத்திற்கு உட்கொள்வதாலும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள், இன்னல்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வியாழக்கிழமை தினம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்குண்டான அதிபதி. அவருடைய முழுமையான ஆதிக்கம் பெற்ற நாளில் சிவ வழிபாடு செய்வதும், குரு பகவானுடைய சன்னதிகளுக்கு சென்று வழிபடுவது, நெய் தீபங்கள் ஏற்றுவது, மஞ்சள் நிற வஸ்திரங்களை சமர்ப்பிப்பது, கொண்டைக்கடலை மாலை சாற்றுவது, வரக்கூடிய பக்தர்களுக்கு கொண்டைக்கடலை சுண்டல் செய்து விநியோகிப்பது, இப்படி செய்வதாலும் குரு பகவான் தட்சிணாமூர்த்திக்கும் சரி, நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் மஞ்சளினாலும் பாலினாலும் அபிஷேகம் செய்ய குருவினுடைய அருளை பூரணமாக பெறுவீர்கள். உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரும். சமூகத்தில் நல்ல நிலைக்கு உயர்வீர்கள். நல்லிணக்கம் காணப்படக்கூடிய நாள். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் கூடுதலான அக்கறை செலுத்துவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். தன்னடக்கம் அதிகமாக இருக்கும். எவ்வளவு பெரிய சாதனைகள் புரிந்தாலும் கூட அவற்றை வெளியே காட்டிக்கொள்ள மாட்டீர்கள். விளையாட்டு தொடர்பான ஆர்வம், ஈடுபாடு கூடுதலாக இருக்கும். சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்புள்ளவர்களாக இருப்பீர்கள். மாணவ மாணவிகளை எண்ணிய வேலைகள் திறம்பட முடிப்பதற்கு மூச்சு பயிற்சியும் தியானம், யோக பயிற்சிகள் செய்வதுதான் மிகவும் சரியான வழி. உங்களுடைய ராசிக்குண்டான வகையில் சிறப்பான பலன்கள் பெறுவதற்கு ஹோரைகள் பார்த்து செய்வது நல்லது. சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை உண்டு பண்ணும்.
குரு ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரையில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், சொத்துக்கள் வாங்குவது, புதியதொரு வீடு மனை நிலம் சார்பாக பணம் கட்டுவது, முதலீடு செய்வது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபடலாங்க. மாணவர்கள் புதன் ஓரையில் படிக்க துவங்கி பாருங்கள். அற்புதமான பலன் உண்டு. புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். நன்றாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கலாம். செவ்வாய் மற்றும் குரு ஓரையில் தொழில் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு ஏற்றது. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, சவுத். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்கள் நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களை சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாளாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய ராசியில், அதாவது கோல்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட மனக்குழப்பங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆக நவகிரக வழிபாடு செய்யுங்கள். நவகிரகங்களுக்குண்டான தானியங்களை வைத்து நீங்கள் வழிபடுவது மிகவுமே நல்லது. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பேச்ச ராகவே கேத்தவே நமக எனும் மந்திரத்தை பிரதானமாக உச்சரித்து வாருங்கள். நன்மைகள் உண்டு. ஏற்றம் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, வணக்கம். உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்பாடுகளில் வெற்றியும் தன்னம்பிக்கையும் மன மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக அமையட்டும் என எண்ணி மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாளில் எந்த ஒரு செயல்பாடுகளையுமே வேகத்தை விட விவேகமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிலையும் அவசரப்பட வேண்டாம். நிதான போக்கோடு இருந்தால் காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும். அவசரப்படுவதோ அல்லது உணர்ச்சி வசப்படுவதோ, எவ்வளவு பொறுமையாக இருந்து காரியத்தை செயல்படுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில லாபகரமும் ஆதாயமும் கிடைக்க பெறுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, வண்டி வாகன பயண நேரங்களிலும் கூட பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உங்களை பற்றி யாராவது விமர்சனம் செய்தால் அவற்றை எந்த விஷயத்திலும் மனதில் உள் வாங்காதீர்கள். உங்களுடைய ராசி கோல்சாரத்தின்படி சனி பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் 3 கிரகங்களும் ஒரே வீட்டில் அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. ஆக குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் பேசுவது நல்லது. சனி பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் எதிலும் பொறுமையாக இருங்கள். வாய் கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். வழக்கு வம்புகளில் இருந்து விலகி இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திற்கும் முன்னால் நின்று பஞ்சாயத்து செய்ய வேண்டாம். கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். வாக்கில் உங்களுக்கு நிதானம் தேவை. யாரை பற்றியும் எந்த விதத்திலும் விமர்சனங்களை கூறுவதோ அல்லது கருத்துக்களை கூறுவதோ கூடாது. வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். முக்கியமாக பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடுவது என்பது அந்த அளவிற்கு உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. ஒரு சில விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல மத்தியமமான பலன்கள் தான் காணப்படுகிறது. ஆக எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். செய்யக்கூடிய முயற்சிகள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உண்டுங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்ல விதமாகவே காணப்படலாம். வருமானத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. மேற்கூறியபடி சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தாலே போதுமான பலன்களை பெற முடியும். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு விஷயத்தில் அதிகமாக முன்னேற வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கலாம். இருந்த பொழுதிலும் படித்து நன்றாக புரிந்து கொண்டு மனதில் பதிய வைப்பதும், எந்த ஒரு பாடத்தை எப்படி படிக்க வேண்டும் என்கிற சூக்ஷ்மங்களை உணர்ந்து கொண்டு படித்தால் நல்லது. மற்றவர்கள் சொல்லக்கூடியதை அப்படியே நீங்கள் உள்வாங்கி செய்ய வேண்டாம். புரிதல் என்பது மிக மிக தேவை. ஆக ஆசிரியர்களிடமோ பெற்றோர்களிடமோ மனம் விட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வது அவசியம். வியாபாரம் தொடர்பான விஷயங்களுக்காக வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவும் கைகூடி வரும். தொழில் விஷயங்களில் கூட்டாளிகளோடு இருந்த நல்ல ஆலோசனைகளும் ஒத்துழைப்புகளும் கிடைப்பதால் போதுமான வரையில் லாபம் பெறுவீர்கள். புதிய ஆர்டர்கள் வரும் வாய்ப்புகள் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களே, ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள், பேராசிரியர்களாக கல்லூரிகளில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பும் நல்ல விதமாக வருமானம் அதிகரிக்கக்கூடும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ப்ரமோஷன்ஸ் என்றால் அதிக அளவில் நீங்கள் உழைப்பை மேன்மைப்படுத்த வேண்டும். சாதாரணமாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயத்திற்காக கடுமையான ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கலாங்க. கவனமாக இருந்து உங்களுடைய செயல்களினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள். அவ்வப்போது நவகிரக வழிபாடு செய்து வந்தால் உடல் ஆரோக்கியம் இன்னும் நன்றாக இருக்கும். சனி பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள்
நவகிரகங்களுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்ய உடல் நலமும் தேரும். பொருளாதார நிலைகளில் ஏற்றம் பெறுவீர்கள். முன்னேற்றங்கள் வந்து சேரும். ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக நடந்து கொள்வதும், கையில் வைத்திருக்கக்கூடிய பொருளை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு புதிய அனுபவங்கள் உண்டாக்கும். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை உண்டு பண்ணி தருங்க. சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து, அரசாங்கம் சார்ந்த விஷயத்திற்கு சுபத்தை உண்டு பண்ணி தரும். பணம், கல்வி இவற்றை புதன் ஓரையிலும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சம்பந்தமான ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு, வீடு, மனை வாங்கக்கூடிய விஷயங்கள், முதலீடு தொடர்பான செயல்பாடுகள் அனைத்தையுமே புதன் ஓரையில் செய்து பாருங்கள், நன்மைகள் உண்டு. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் வேண்டும். பொறுமையாக வண்டி வாகன பயணங்களில் மேற்கொள்வது நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கும்பராசி அன்பர்களே வணக்கம். இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். செயல்பாடுகளில் வெற்றியும் தன்னம்பிக்கையும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கோலாகலமும் நிறைந்ததாக அமையட்டும் என எண்ணி மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நாளில் குழந்தைகளுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வீர்கள். புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வீர்கள். படிப்பு சம்பந்தமாக முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். முடிந்த வரையில் குழந்தைகளோடு அதிக இணக்கமாக இருப்பதற்குண்டான சூழல்கள் உண்டு. எதிர்காலம் தொடர்பான செயல் திட்டங்களை வடிவமைப்பீர்கள். தனவரவை அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டாகும். பொருளாதார நிலைகளில் ஏற்றம் கிடைக்கும். தன லாபம் பெற வேண்டி பிரார்த்தனை செய்வீர்கள். இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்குங்க. மனநிலையில் நல்ல தெளிவுள்ளவராகவும், செயல்பாடுகளில் ஏற்றமும், சிந்தனையில் தெளிவும் அதிகரிக்கக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்லதொரு தீர்வினை கிடைக்க பெறுவீர்கள். முதலீடில் இருந்து வரவேண்டிய பணம் தகுந்த நேரத்திற்கு கைக்கு வந்து சேரலாம். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலை நீங்கள் முழுமையாக பெறுவதற்கு தியானம், யோக பயிற்சிகளில் ஈடுபடுங்கள். அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தியானம் செய்ய உங்களுடைய சகல காரியங்களும் கைகூடி வரும். வீட்டில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். பாச உணர்வுடனும் பற்றுதலோடு காணப்படுவீர்கள். தன லாபம் பெற வேண்டி ஆலய வழிபாடு செய்து வருவீர்கள். குருநாள், அதாவது வியாழக்கிழமை தினத்தில் குரு தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்வதும், மௌன குரு, ஆதி குரு, குருபியோ நமக எனும் மந்திரத்தையும், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக எனும் மந்திரத்தையும், ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகளுடைய அனுகிரகம் பெற வேண்டியும், சகல சித்தர்களுடைய அருளும், குரு பகவானுடைய அனுகிரகமும், குரு அதிஷ்டானங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. இந்த நாளில் மகான்கள், யோகிகள், சித்தர்களுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நன்மைகள் உண்டாகும். இந்த மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரிக்க சர்வ பலன் உண்டு. மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய, ஆபத்தோ நாசய நாசய, சம்பத்தோ பிராபய பிராபய, சக குடும்பம் வர்த்தய வர்தய, அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜெகத்குரு துப்யம் நமக எனும் மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரிக்க சகல கோட்டி ஐஸ்வர்யங்களும் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். ஆக குருவினுடைய அனுகிரக பார்வை பெற வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாற்றி கொண்டை கடலை மாலை அணிவித்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நெய் விளக்கு தீபங்கள் ஏற்றுவது சிறப்பு. இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். சாதாரணமாக தரமற்ற பொருட்களை இறைவனுக்கு சமர்ப்பிக்காதீர்கள். அதற்கு உங்களால் முடிந்த அளவிற்கு மனதார கையெழுத்து கும்பிட்டு நீங்கள் வழிபடுவது சிறப்பு. இறைவனுக்கு அபிஷேக பொருளாகட்டும், வஸ்திரங்கள் ஆகட்டும், நைவேத்தியங்களாகட்டும், உயர்ந்த ரக பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதாகவே இருக்கட்டும். அதுதான் உங்களுக்கும் நல்லது. உங்களுடைய பிரார்த்தனைகள், விருப்பங்கள், ஆசைகள் யாவும் நிறைவேறுவதற்கு ஒரு கருவியாக இருக்குங்க. முடிந்த வரையில் குடும்ப நபர்களிடம் மன மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது. மாணவர்களுக்கு புத்தி கூர்மை உண்டு. திறம்பட செயல்படுவீர்கள். ஞானம் அதிகரிக்கும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறுவீர்கள். காப்பீடு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும். மக்களுடைய தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய வகை உண்டு. விவசாயிகளுக்கு, வேளாண்மை சார்ந்த தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும். கால்நடையை வளர்க்கக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். இயன்ற வரையில் யாராவது ஒருவருக்கு தினம்தோறுமே உணவு தானம் செய்யுங்கள். அதாவது அன்னதானம் செய்ய வேண்டும். காலை வேளையிலேயோ அல்லது மதிய நேரத்திலோ, மாலை வேளையிலேயோ, இரவு நேரங்களிலோ உங்களால் முயன்ற யதா சக்திக்கு நீங்கள் தானம் செய்வது சிறப்பு. தான தர்மங்கள் உங்களுடைய சங்கடங்களை தீர்க்கும் என்பார்கள். ஆக வியாழக்கிழமையில் அன்னதானம் செய்வதால் கோடான கோடி புண்ணியத்தை பெறுவீர்கள். சகல பாபங்களும் தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வோடு இருப்பதால் தெய்வீக
கடாட்சம் உண்டு. இறைவனுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்க பெறுவீர்கள். நல்லதே நடக்கும். கும்பராசி அன்பர்களே, பொதுவாக இன்று நன்மை நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது. தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் நலமும் பெறுவீர்கள். எண்ணிய வேலைகளை திறம்பட முடிப்பதால் ஆதாயம் உண்டாகும். இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் இவற்றிற்கு புதன் ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையும், குடும்பம் சார்பான முடிவுகளுக்கு புதன் ஓரை மிகவுமே சிறந்தது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, சவுத் ஈஸ்ட். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மீனராசி அன்பர்களே, வணக்கம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி முழுமையாக விளக்கத்துடன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உறவினர்களிடம் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் உறவுகள் எனும்பொழுது தகுந்த மதிப்பளித்து அவர்களிடம் இணக்கமாக பேசி பழகுங்கள். எந்த வார்த்தைகளோடு இருந்தால் நல்லதோ அந்த ஒரு எல்லைக்குட்பட்டு நீங்கள் இருக்க வேண்டும். அதீதமான பேச்சுக்களும் வேண்டாம், குறைவாக இருப்பதும் தவிர்க்க வேண்டும். ஆக ஒட்டுமொத்தத்தில் பிறருடைய மனது நோக்கும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். குடும்ப உறவிலும் சரி, நீங்கள் மற்றவர்களிடமோ தகுந்த கருத்துக்களை அந்தந்த நேரத்திற்கு பரிமாறிக்கொள்வது நல்லது. வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் உண்டாக்கக்கூடும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். மனநிலையில் ஒரு தெளிவான சிந்தனைகள் இருப்பதற்கு தியானம்தான் மிக சிறந்த வழி. உங்களுடைய ராசிப்படி குரு பகவான் அதிபதி. குரு பகவானுடைய முழுமையான ஆதிக்கம் நிறைந்த நாள் வியாழக்கிழமை. ஆக நவகிரக வழிபாடு செய்தால் நல்லது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் கொண்டைக்கடலை மாலை சாற்றி, நெய் தீபங்கள் ஏற்றி, மஞ்சள் நிற வஸ்திரங்கள் சாற்றி, முல்லை மலரினால் அலங்காரம் செய்து தூப தீப ஆராதனைகள், அபிஷேகங்கள் செய்து வழிபட குரு பகவானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற முடியும். ஆதி குரு மௌன குருவினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறுவீர்கள். இந்த தினத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகளுடைய அவருடைய அருளினால் வழங்கப்பட்ட மிக எளிமையான மந்திரம். இவற்றை உச்சரிக்க கோடானு கோடி பலன்களை உங்களால் பெற முடியும். மிக எளிமையான மந்திரம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்க சுப பலன்களை நிச்சயமாக பெற முடியும். குருவினுடைய அருள் பூரணமாக கிடைக்குங்க. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அதுபோல குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்க வேண்டுமானால் மம சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஆபத்தோ நாசய நாசய சம்பத்தோ பிராபய பிராபய சக குடும்பம் வர்த்தய வர்தய அஷ்ட ஐஸ்வர்ய சித்திம் குரு குரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துப்யம் நமக எனும் மந்திரத்தை மனதார உச்சரித்து இறைவனடி சரணாகதி அடைந்து விடுங்கள். குரு பகவானுடைய அனுக்கிரக பார்வை உங்களுக்கு பூரணமாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, நிர்வாகத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவர்களை திறம்பட படிப்பீர்கள். நுணுக்கமான விஷயங்களை கற்றறியக்கூடிய அமைப்பும் உண்டு. ஆசிரியர்களுடைய ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வத்தையும் நல்லதொரு உணர்வையும் அதிகப்படுத்தும். ஊக்கமும் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். மனதில் புதுவிதமான தேடல்கள், ஆசைகள் உருவாகலாம். வெளியே வேலை விஷயமாக தேடி அலையக்கூடியவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றபடி முன்னேற்றகரமான வாய்ப்புகள் அமையக்கூடுங்க. மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். தாய் தந்தையருடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. நவகிரக வழிபாடு செய்வதோடு ஏழை எளியவர்களுக்கு மதிய நேரத்தில் அன்னதானம் செய்வதும் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுப்பது நல்லது. வெயில் காலம் என்பதால் பசுக்களுக்கும் பட்சிகளுக்கும் பூனைகளுக்கு நாய்களுக்கு எறும்புகளுக்கு உணவிடுவதும் குடிப்பதற்கு காகத்திற்கு தண்ணீர் வைப்பதும் பறவைகள் வந்து இளைப்பாறுவதற்கு மரங்கள் நட்டு வைப்பதும் மிகவுமே ஒரு பவித்திரமான செயல். இதனால் உங்களுக்கு தர்மங்கள் அதிகரிக்கும், புண்ணியங்கள் சேரும், பாவங்கள் விலகக்கூடும். இந்த வெயில் காலத்தில் மரங்களை நட்டு யார் ஒருவர் பராமரித்து வருகிறார்களோ அவர்களுக்கு விருட்சம் எப்படி வளர்ந்து மேலோங்கி உயர உயர வளர்ந்து வானோக்கி இருக்கிறதோ அதே போல அவர்களுடைய வாழ்க்கையும் மேலோங்கி இருக்கும் என்பது ஐதீகம். ஆக அதிகப்படியான மரங்களை வளர்த்து புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். மீனராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கான மரம் மட்டுமல்லாது பொதுவாக புங்கை மற்றும் மூங்கில் மரங்களை அதிகமாக வளர்ப்பதால் கார்பன் டை ஆக்சைடு உள்ளெடுக்கப்பட்டு இந்த 2 மரங்களினாலும் ஆக்சிஜன் வெளியிடப்படுகிறது. இதனை சுவாசிக்கக்கூடிய மக்களுக்கும் நன்மைகள் அதிகமாக இருக்கிறது. ஆக அதிகப்படியாக உங்கள் வீட்டிற்கு அருகாமையிலும் சரி, காலியாக இருக்கக்கூடிய இடங்களிலும் அனுமதி பெற்று மரங்களை அதிகமாக வளர்த்து வாருங்கள். புங்கை மற்றும் மூங்கில் மரங்களினால் கோடான கோடி நன்மைகள் உண்டு. உங்களுக்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் நீங்கள் சுயநலம் இல்லாமல்
பொதுநலத்தோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பிறருக்கு நல்லதொரு நன்மைகளை ஏற்படுத்தினால் உங்கள் குடும்பமும் உங்கள் வாழ்க்கை நன்றாக அமைய பெறுவீர்கள். ஆக விருட்சத்தினுடைய அனுகிரகத்தை பூர்ணமாக யார் ஒருவர் பெறுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் என்பது விருட்ச சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள உண்மை. குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க எனும் மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க சகல கோடி கோடான கோடி ஜனங்களும் உயிர்களும் எல்லா விதமான ஜீவராசிகளும் வாழும். ஆக இந்த தினத்தில் அமைதி நிறைந்ததாகவே காணப்படுங்க. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் பார்த்து ஒவ்வொரு நல்ல விஷயங்களிலும் ஈடுபடுங்கள். மரம் நடுவதற்கு கூட ஹோரைகள் பார்த்து செய்யுங்கள். சிறப்பு. சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் உங்களுக்கு சுப பலனை ஏற்படுத்தி தருங்க. குரு ஓரையில சிறப்பான நிகழ்ச்சிகள், சொத்து வாங்குவது, அதே போல விற்பனையாகாத இடத்தை கூட நீங்கள் இந்த ஓரையில் விற்றால் அதிகமான லாபத்திற்கு விற்று விட முடியும். அரசு சம்பந்தமான செயல்களுக்கும் ஏற்றது. பணம் சார்பாக சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரையும், தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் ஓரை சிறப்புங்க. பொதுவாக குரு ஓரையில எல்லா விதமான நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள், நல்லதே உண்டாகும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, வெஸ்ட். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள், கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை உங்களை பற்றிய நல்ல எண்ணங்களும் கருத்துக்களும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்க பெற வேண்டி சுக்கிரன் ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.